Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 7ல crystallography directions பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா கிறிஸ்டல் சிமெட்ரின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது. இப்போ கிறிஸ்டல் சிமெட்ரிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு கிறிஸ்டல் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷனோ ரொட்டேஷனோ ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அது இன்வால்வ் ஆகிறப்ப நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய இந்த அப்பியரன்ஸ் என்னவா இருக்கும்னா இன்வேரியண்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து சிமெட்ரி ஆப்ரேஷன் சொல்லி பார்த்துருந்தோம். அது வந்து பிஃபோர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் ஆஃப்டர் ஆப்ரேஷன்ஸ்க்கும் இன்டிஸ்டிங்விஷபிளாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான 3 டைப்ஸையுமே பார்த்தோம். டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன் என்ன, பாயிண்ட் ஆப்ரேஷன் என்ன, காம்பவுண்ட் ஆப்ரேஷன் சொல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து டிரான்ஸ்லேஷன் வெக்டாருக்கான ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். அதே மாதிரி சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ்க்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் லிக்யூடு கிறிஸ்டல்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் பார்க்கக்கூடிய அந்த டைப்ஸ் ஆஃப் மீசோஸ்பேஸ் 3 டைப்ஸ் ஆஃப் மீசோஸ்பேஸ் வந்து பார்த்துருந்தோம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து இந்த சிமெட்ரிக் மீசோஸ்பேஸ், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அரேஞ்ச்மெண்ட், மூமெண்ட் இதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இந்த நெமாட்டிக் மீசோஸ்பேஸும் கொலஸ்டெரிக் மீசோஸ்பேஸ் இந்த 3க்கான ஸ்ட்ரக்சர், அரேஞ்ச்மெண்ட், இந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தா அதுக்கான அப்ளிகேஷன்ஸு, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் சிமெட்ரியோட கண்டினியூட்டி வீடியோ தான். இதில் நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம டைரக்ஷன்ஸுங்கிறப்ப நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணுவோம். அதை வந்து இந்த இண்டிசஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷன்ஸ்ங்கிறது அது எதை வந்து நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா டைரக்ஷன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது ரெப்ரசன்ட் ஏ வெக்டர், ஒரு ஸ்பெசிஃபிக் லைனை அதாவது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். அதாவது எப்படின்னு பார்க்குறப்ப இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸையும் இந்த ஸ்ட்ரக்சரல் ஃபீச்சர்ஸோட அதோட எக்ஸ்டென்ஷனையுமே இது பண்ணக்கூடிய ஒரு வெக்டார்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷனுங்கிறது. அதாவது கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷனை ஒரு டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான் வந்து இந்த கிறிஸ்டலோகிராஃபிக் டைரக்ஷனுங்கிறது. இப்போ இதில் வந்து இந்த டைரக்ஷன்ஸ் ஆல்வேஸ் எப்படி நம்ம டைரக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இண்டீஜர்ஸ் அப்படின்னா யூ வி டபிள்யூங்கிற இந்த இண்டீஜர்ஸால் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டினோட் பண்ணுவோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அதெல்லாம் நம்ம டினோட் பண்ணுறோம். அப்போ யூ வி டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டீஜர்ஸ், அதாவது காம்பவுண்ட் ஆஃப் வெக்டர் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மாலஸ்ட் இண்டீஜர். அதாவது இது இண்டீஜர்ஸ் தெரியல, அவ்வளோதான். இது வந்து ஒரு இண்டீஜர்ஸ், ஸ்மாலஸ்ட் இண்டீஜர்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த இண்டெக்ஸிங் ப்ரொசீஜர்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன்ஸ்க்கான இண்டீஜர்ஸை வந்து டெட்டர்மின் பண்ணுறது எப்படி டெட்டர்மின் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஃபைன் தி வெக்டார்ஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சூஸிங் த ஆரிஜின், அதாவது ஃபஸ்ட்டு ஆரிஜினை சூஸ் பண்ணோம். ஆரிஜின் மீன்ஸ் லைக் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு 0 தானே ஆரிஜின், அந்த ஆரிஜின் வந்து சூஸ் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன், அதாவது ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியரஸ்ட் லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு வெக்டார்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரிஜின் எடுத்துக்கிறோம். ஆரிஜின்லேருந்து நியரஸ்ட்டு நெய்பராக இருக்கக்கூடிய ஒரு லாட்டிஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறோம். அதாவது வெக்டாரை வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த காம்போனன்ட்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ட்ரா பண்ணியாச்சு ஒரு டைரக்ஷன்ஸில் அப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம ஆரிஜினாக எடுத்துக்கிட்டு ஒரு டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியரஸ்ட் நெய்பர் லாட்டிஸ்க்கு நம்ம வந்து ஒரு வெக்டார் வந்து ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னென்ன காம்பவுண்ட்ஸ், அதாவது ஏ பி சி அப்படி இருக்கக்கூடிய என்ன காம்பவுண்ட்ஸ், ஏ எவ்வளோ இருக்குது பி எவ்வளோ இருக்குங்கிற அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் அதை என்ன கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம யூ வி டபிள்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து கிடச்சிடும். ஆரிஜின்லேருந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணி நம்ம வந்து இந்த யூவி டபிள்யூங்கிற இந்த காமன் இந்த இண்டீஜர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அந்த டைரக்ஷன் ஃபார்மில் எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதான் வந்து இண்டீஜர்ஸ் டிட்டர்மினேஷன்ஸ்க்கானது. நெக்ஸ்ட்டு டிட்டர்மின் த ஃப்ராக்ஷனல் காம்போனன்ட்ஸ்க்கான டிட்டர்மினேஷன்ஸு. இது என்ன அப்படின்னா இப்போ இந்த ஹெட் ஆஃப் வெக்டார்ஸ், அதாவது ஒரு எண்டிங் பாயிண்ட்டை வந்து கோஆர்டினேட்ஸால்
கோஆர்டினேட்ஸால் அதாவது கோஆர்டினேட்ஸை வச்சு நம்ம இந்த ஏபிசிங்கிறது யூனிவர்சல் ஆக்சிஸில் நம்ம ரீட் பண்ணுறோம். அதாவது ரீட் பண்ணுறோம் மீன்ஸ் நம்ம அதில் வந்து எழுதுகிறோம். நம்ம அங்கே பார்த்தோம்னா அதே தான் மறுபடியும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து அதோட எண்டிங் பாயிண்ட்டை நம்ம இந்த யூனிவர்சல் ஆக்சிஸ் அந்த எண்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேட்ஸை வந்து யூனிவர்சல் ஆக்சிஸை வச்சு நம்ம எழுதுகிறோம். அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குன்னா அப்படி 3 ஆக்சிஸில் இருக்கும். இங்கே வந்து 2 இருக்குன்னு வச்சுக்கோமே, 2Aன்னு வச்சுக்குவோம். இங்கே வந்து 3 அதாவது XYZ ஆக்சிஸ்ன்னு வந்து எடுத்துப்போமா, அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஏபின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அது 1A 2A அப்படின்னு போயிட்டு இருக்குமா. அப்போ நம்ம எந்த ஆக்சிஸில் இங்கே இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் அதாவது இந்த எண்டிங் பாயிண்ட் இது எந்த கோஆர்டினேட்ஸில் இருக்குது. அப்போ இந்த 2ABC அந்த யூனிட் ஆக்சிஸில் அந்த இதில் வந்து நம்ம எழுதுகிறோம். அதை வந்து இங்கே ரீட்னு போட்டிருக்கோம். அங்கே வந்து நம்ம 2ன்னு இருக்குது. இங்கே 3Aன்னு வச்சுக்கோமே. அப்போ இங்கே 3B இங்கே வந்து 1C அதாவது இந்த நம்ம அந்த யூனிட் ஆக்சிஸில் வந்து நம்ம எழுதுவோம். நெக்ஸ்ட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் வந்து ஃப்ராக்ஷனல் காம்பவுண்ட்ஸ் அதை எப்படி சொல்லுவோம்னா U டேஷ் V டேஷ் அந்த டேஷில் சொல்லுவோம் இந்த ஃப்ராக்ஷனல் காம்பவுண்டை. அதுக்கான வெக்டார் ஃபார்முலாங்கிறப்ப U டேஷ் A ப்ளஸ் V டேஷ் P ப்ளஸ் W டேஷ் Cன்னு எழுதுகிறோம். இது வந்து அந்த வெக்டாருக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் அதாவது நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ஃப்ராக்ஷனாக கண்டுபிடிச்சிட்டோம். அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜராக வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கிளியர் எனி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெடியூஸ் த செட் ஆஃப் காம்பவுண்ட் ஆஃப் ஸ்மாலஸ்ட் பாசிபிள் இன்டிஜர்ஸ் அதாவது நம்ம வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறோம். அவ்வளோ சின்ன லெவலுக்கு நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம காம்பவுண்ட்ஸை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் நம்ம எழுதுவோம். இதை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுறோம். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லலை, இதை தான் நம்ம வந்து மில்லர் இண்டிசஸில் கண்டுபிடிச்சிருக்கோம். மில்லர் இண்டிசஸில் நம்ம எப்படி எழுதுவோம், நார்மலாக ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும் 2 3ங்கிற வேல்யூஸை இந்த நம்ம நார்மலான ப்ராக்கெட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுவே டைரக்ஷன்ஸ் பார்க்குறப்ப அதே மெத்தட் தான் நம்ம இதையும் கண்டுபிடிக்கிறோம். அப்போ நம்ம இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போகிறோம். அவ்வளோதான். டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். அதாவது எப்படி இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷனல் காம்பவுண்ட் அதாவது நம்ம அந்த இன்டிஜர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம வந்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஃப்ராக்ஷனலாகவே கொடுத்துருப்பாங்க வச்சுக்கோமே. நமக்கு 1/2 1 3/2ங்கிற நமக்கு வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம ஃப்ராக்ஷனலாக இருக்குது. இந்த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை நம்ம வந்து ஃப்ராக்ஷனை வந்து கிளியர் பண்ணணும். அப்போ ஃப்ராக்ஷனை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குது அது கிளியர் பண்ணணும் அப்படின்னா இப்போ எல்லாத்துலேயும் காமனாக 2 இருக்குது. அப்போ 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இந்த ஃப்ராக்ஷனை நம்ம கிளியர் பண்ணிடலாம். அப்போ கிளியர் பண்ணோம்னா நமக்கு என்ன இருக்கும், இப்போ 2/2 × 2 இங்கே வந்து 2 × 3/2 ஏன்னா இங்கே வந்து 1 மட்டும் தான் இருக்கும். 1 × 2ன்னு வந்துடும். இங்கே 1 × 2 இங்கே வந்து 3 × 2ன்னு வரும். அப்போ இங்கே என்ன இருக்கும், இந்த 2க்கும் 2 கேன்சல் ஆயிரும். இங்கே எந்த இதுவுமே டினாமினேட்டரில் இல்லை. இங்கே வந்து இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆகிறப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன 1 2 3ங்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இதான் வந்து ரெடியூஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர்ஸ் அதாவது வேறு வேல்யூஸ் அதாவது எல்சிஎம் எடுக்கிற மீன்ஸ் தான் இங்கே. அப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப நமக்கு வந்து இந்த வேல்யூஸ் 1 2 3 கிடைக்கும். அதை நம்ம எந்த ப்ராக்கெட்டில் எழுதுவோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதுவோம். அவ்வளோதான் இங்கே இருந்து சொல்கிறது. நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இண்டிசஸ் அதுக்கான டைரக்ஷன் ஈக்குவலன்ஸை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து ஆல் பேரலல் டைரக்ஷன்ஸ் அதாவது கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய எல்லா பேரலல் டைரக்ஷனுமே சேம் இண்டிஜர்ஸுங்கிறது இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். பேரலல்ஸுங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடியது வந்து சேமாக இருக்கும்னு சொல்லி நம்ம இதெல்லாமே பார்த்துருந்தோம் ப்ரீவியஸாக இந்த மில்லர் இண்டிசஸில் பார்த்தது தான். அதுக்கான ஃபார் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த 1 0 0 1/00 இதுக்கும் சேம் இண்டிசஸ் 1 0 0வும் அதே மாதிரி இந்த வெக்டார்ஸ் இந்த செட்டஸ் இதுக்கும் சேம் இன்டிஜர்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து இது ஏன்னா இது வந்து பேரலல்னு சொல்கிறோம். இப்போ பேரலல் மீன்ஸ் சேம் இன்டிஜர்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இது எப்படி சேம் இன்டிஜர்ஸ் இந்த இன்டிஜர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப நமக்கு இண்டெக்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இப்போ இதை எப்படி பண்ணணும்னா மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ மைனஸ் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு எப்படி மைனஸ் பண்ணுவோம், இந்த 1லேருந்து 0 இது 2 1 மைனஸ் 0 ஈக்குவல் டு நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் 1. நெக்ஸ்ட்டு 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0 0 மைனஸ் 0 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டிஜர்ஸ் என்ன இண்டெக்ஸ் என்ன வந்துச்சு 1 0 0ங்கிறது நமக்கு
கிடைச்சிருந்துச்சு. இது வந்து என்ன, இது ஒரு parallel டைரக்ஷன்ஸ் வச்சுக்குவோம். அப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கு இந்த வெக்டார்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெக்டார்ஸ் இருக்கிறப்ப இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணுமே. அப்போ 1 - 0 = 1, 1 - 1 = 0, 0 - 0 = 0. அப்போ நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 1 0 0. அப்போ இது வந்து பேரலாக இருக்கக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ் அதுக்கு என்ன இருக்குது, சேம் இண்டெக்ஸுங்கிறது நமக்கு இருக்கும். அப்போ பேரலல் டைரக்ஷன் அப்படின்னா அங்கே சேம் இண்டெக்ஸ் வந்து கிடைக்கும். இப்படி உங்களுக்கு சம்மா கொடுத்து கேட்கலாம், அது வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே இந்த கொஸ்டின்ஸாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இண்டிசஸ். அப்போ நெகட்டிவ் இண்டிசஸ் மீன்ஸ் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த வெக்டர் காம்பவுண்டோட அந்த பாயிண்ட் வந்து இந்த ஆக்சிஸோட நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து கிராஃபில் போகிற மாதிரி இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ அது வந்து ஆப்போசிட் நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கிறது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதை எப்படி நம்ம டினோட் பண்ணுறதுன்னு பார்க்குற பார் வச்சு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். அந்த நம்பரோட மேலே வந்து ஒரு பாரால் இண்டிகேட் பண்ணுறோம். அதாவது 1 பார்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இண்டிகேட் பண்ணலாம். இது நெகட்டிவ்ஸ் இங்கே தெரியல, அவ்வளோதான். மற்றபடி இங்கே வந்து 1 பார். அப்போ 1 பாருங்கிறப்ப இது என்னென்னா நெகட்டிவ் இண்டிசஸ். இப்போ 1 பார்னு சொன்னால் ஒரு -1 0 0ன்னு கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நம்ம டினோட் பண்ணலாம். அப்போ நெகட்டிவ் மீன்ஸ் மேலே ஒரு பார் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப இது ஒரு யூனிஃபார்ம் கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதாவது யூனிஃபார்ம் கிறிஸ்டல் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் லைக் வந்து எலாஸ்டிக் மாடலஸு, அதோட கண்டக்டிவிட்டிஸ் இதெல்லாமே அதாவது யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா சேம் அலாங்கி ஒரு கிவன் டைரக்ஷன், அதாவது எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிட்டாலுமே அங்கே என்ன இருக்கும், சேமாக இருக்கும். அது அந்த லைன் வந்து எங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெக்கார்ட்லெஸ், அது வந்து நமக்கு மீனிங் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் அதை வந்து நம்ம ஆங்கிள் ப்ராக்கெட்டில் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். அதாவது இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலி, அதாவது ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து அந்த குரூப் ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து சிமிலராக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் வரும். அப்போ அந்த கான்செப்ட் ஆஃப் ஃபேமிலிங்கிறது எப்படி வரும் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்லி இந்த ஃபிசிக்கலி ஈக்குவலண்ட்டாக இருக்கும், அதாவது சிமிலராக இருக்கும். எது காரணமானு பார்க்குறப்ப கிறிஸ்டல் சிமெட்ரி காரணமாக தான் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அது சிமிலராக இருக்கும். இந்த ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ணுறது எப்படின்னா இந்த ஆங்கிள் ப்ராக்கெட்ஸில் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன் கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டம், அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய கியூபிக் கிறிஸ்டல் சிஸ்டத்தில் எல்லா டைரக்ஷன்ஸுமே அது இண்டிகேட், அதோட ஆல் டைரக்ஷன் உள்ள இண்டிசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து பெர்முடேஷன்ஸ் ஆஃப் ஈச் அதர், அதாவது ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கும். அதாவது அதோட ஆர்டர்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி வித் அதோட சயின்ஸ் கூட சேஞ்ச் ஆகி இருக்குது அப்படின்னா வந்து பிலாங்ஸ் டு சேம் ஃபேமிலி, இது ஷேர் த சேம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஷேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ அந்த ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் வந்து இப்படி எடுத்துக்கிறோம். 1 0 0ங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு கியூபிக் கிறிஸ்டலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் 1 0 0 0 1 0 0 0 0 1 -1 0 0 0 -1 0 0 மைனஸ்ங்கிறது இது எல்லாமே வந்து என்ன இருக்குன்னா ஐடென்டிக்கலின் எல்லா டைரக்ஷன்ஸுமே ஐடென்டிக்கலாக இருக்குது. அதான் வந்து நம்ம அங்கே சொல்கிறோம். அதாவது எப்படின்னா ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம், ப்ளஸ் அதோட சைன் கூடமே சேஞ்ச் ஆகி இருந்தாலுமே அது எல்லாமே என்னவாக இருக்கும், அது வந்து நம்ம ஒரு கியூபிக் கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து அது ஒரு ஃபேமிலிஸாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்குங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏன் க்ளோசஸ்ட்டு பேக்டு டைரக்ஷன்ஸ் ஆர் லீனியர் டென்சிட்டிங்கிறத பார்க்கலாம். அப்போ இந்த கிறிஸ்டலோகிராஃபி டைரக்ஷன்ஸ் வந்து பர்டிகுலர்லி எதுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த அதாவது இந்த இப்போ பார்த்தோம்ல கிறிஸ்டலோகிராஃபி டைரக்ஷன்ஸ்க்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிறிஸ்டலோட லீனியர் அட்டாமிக் டென்சிட்டியை வந்து டிட்டர்மின் பண்ணுறதுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து லீனியர் டென்சிட்டி, லீனியர் அட்டாமிக் டென்சிட்டி சொல்லலாம், லீனியர் டென்சிட்டி அதை வந்து நம்ம எப்படி வந்து சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனில் ஒரு யூனிட் லென்த், அதாவது ஒரு கொஞ்சம் ஸ்பேஸில் ஒரு இவ்வளோ யூனிட் லென்த் அப்படின்னா இவ்வளோ யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஆட்டம்ஸுங்கிறது இருக்கிறத வந்து சொல்கிறது. அதாவது லென்த் ஆஃப் த
டைரக்ஷன்ஸ் வெக்டார் இவ்வளோ டைரக்ஷன்ஸில் ஒரு லென்த், அதாவது ஒரு லென்த்தில் நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸுங்கிறது இருக்குங்கிறத சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த லீனியர் டென்சிட்டிங்கிறது. எவ்வளோ அந்த லென்த்தில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறது தான் லீனியர் டென்சிட்டி. இப்போ இந்த லீனியர் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்போ எல்டி வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு என்ன இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு லீனியர் டென்சிட்டி அதிகம் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்லாம் அந்த ஒரு இவ்வளோ பெரிய லென்த் இருக்கப்போ இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குது அதிகமாக நிறைய ஆட்டம்ஸ் நெருக்கமாக இருக்குங்கிறது மீனிங்ஸ். அப்போ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த க்ளோசஸ்ட்டு பேக்டு டைரக்ஷன்னு சொல்லுவோம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குமா, நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அது க்ளோஸாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷன்ஸ் வித் ஹையஸ்ட் லீனியர் டென்சிட்டி, அதாவது இந்த டைரக்ஷனோட நமக்கு ஹையஸ்ட் லீனியர் டென்சிட்டி இருக்குது அப்படின்னா அதான் என்ன இந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸோட மோஸ்ட் கம்பேட்டிபிள் லைன். அப்போ அங்கே நிறையா இருக்குது, அதாவது ஹையஸ்ட் லீனியர் டென்சிட்டி இருக்குது அப்படின்னா வந்து அதான் வந்து மோஸ்ட் காம்பேக்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். அந்த லைன்ஸ் தான், ஏன்னா அந்த லைன்ஸ் தான் நமக்கு நிறையா ஆட்டம்ஸ்ங்கிறது இருக்கும். அப்போ அது வந்து காம்பேக்ட் லைன்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த டைரக்ஷன்ஸில் அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம்னா க்ளோஸ் பேக்டு டைரக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹையஸ்ட்டு லீனியர் டென்சிட்டி அப்போ அந்த என்ன இருக்குன்னா க்ளோஸ்டு, ஏன்னா ஹையஸ்ட் லீனியர் டென்சிட்டியாக இருக்குது அப்படின்னா வந்து அது க்ளோஸ்டு பேக்டு டைரக்ஷன், அந்த டைரக்ஷனில் க்ளோஸ்டு பேக்டாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடியது வந்து என்னவாக இருக்கும்னா அந்த டைரக்ஷன்ஸில் நமக்கு அந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன், அதாவது ஸ்லிப்புங்கிறது ஈஸியஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்சி ஃபேஸ் சென்டர் கியூபிக் கிறிஸ்டலில் க்ளோஸ் பேக்டு டைரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வந்து 1 1 0 ஃபேமிலி, அதாவது ஃபேமிலிங்கிறப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ப்ராக்கெட்டில் சொல்லணும். அப்போ நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய க்ளோஸ் பேக்டு டைரக்ஷன்ஸ்னு கேட்பாங்க. டைரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி டைரக்ஷன்ஸ் கேட்டால் அப்படின்னா 1 1 0. அப்போ டைரக்ஷன் கேட்குறது நீங்கள் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ டைரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு தான் மேக்ஸிமம் கேட்கலாம். அப்போ வந்து ஆங்கிள்ஸில் கொடுத்து அந்த 1 1 0ங்கிறது அப்போ 0 0 1 இல்லாட்டி 1 0 0 இப்படி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம கேட்கக்கூடியது வந்து ஆன்சர் வந்து 1 1 0 தான். அதுவே வந்து ஏன்னா இது ரெண்டு தான் நமக்கு க்ளோஸ்ட் பேக்டு ஸ்ட்ரக்சர், அதனால இது ரெண்டுக்குமே வந்து க்ளோஸ்ட் பேக் டைரக்ஷன்ஸ்ங்கிறது இருக்குது. அப்போ அதே மாதிரிக்கு HCP, அதாவது ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ் பார்க்குறப்ப 1 1 2 0 ஒரே ஒரு 2 வந்து எக்ஸ்ட்ரா, ஏன்னா இதை விட இது வந்து அதிகமாங்கிறதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம் ஒரு 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இது 1 1 2 0ங்கிறது தான் இதுக்கான டைரக்ஷன்ஸு. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், அதாவது என்னென்னு பார்த்தோன்னா இப்போ இந்த சிமெட்ரி எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் என்டிட்டி, அதாவது இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இதை பற்றி நடக்குது அப்படின்னா அதுதான் அந்த அங்கே இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட். இப்போ இது வந்து ஒரு சிமெட்ரி எலமெண்ட்டுக்கு ஒரு ஜாமெட்ரிக்கல் என்டிட்டி, பஸ் லைனாக இருக்கலாம், பாயிண்ட்டு ஆர் லைனு பிளேன்ஸாக இருக்கலாம். அதாவது இந்த லைனை பற்றி நம்ம அந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து அது என்னென்னா அதை தான் நம்ம சிமெட்ரி எலமெண்ட்னு சொல்லுவோம். அது பிளேன்ஸ்னால் அது அப்போதைக்கு அந்த பிளேன்ஸை பற்றி நமக்கு சிமெட்ரி ஆப்ரேஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப அதான் வந்து சிமெட்ரி எலமெண்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இந்த லீவ் த ஆப்ஜெக்ட், அப்போ இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் நடந்துச்சு அப்படின்னா இந்த லீவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து டிஸ்டிங்ஷபிளாக இருக்கும் ஃப்ரம் த அது ஒரிஜினல்லேருந்து நம்மளை என்ன பண்ண முடியாது, பிரித்து பார்க்க முடியாது. அதான் நம்ம ஏற்கனவே சிமெட்ரியில் பார்த்துலாம். அந்த சிமெட்ரி கான்செப்ட் ஒரு இடத்துல கிளியராக பிடிச்சிக்கங்க, வேறு இது சொல்கிறப்ப நீங்கள் ரீகாலாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 5 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட், அதோட சிமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி எலமெண்ட்ஸ், அந்த 5ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட், அது ஈங்கிற லெட்டரால் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ அதோட எலமெண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஐடென்டிட்டி எலமெண்ட் இட் செல்ஃப், அதாவது ஐடென்டிட்டியாக இருக்கும், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, அதோட ஆப்ரேஷன்ஸ் என்னவாக இருக்கும், ஐடென்டிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்கிரிப்ஷன், அப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே இருக்கும், ஃபார் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஐடென்டிங்கிறப்ப எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஐடென்டிங்கிறது இருக்குமா, அதான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து
ஐடென்டிட்டியாக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து நோ சேஞ்சஸ். ஏன்னா ஐடென்டிட்டியாக இருக்குது, ஒரே இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அது வந்து நோ சேஞ்சஸ்னோடு நீங்கள் வச்சுக்கலாம். நோ சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. அப்போ சேஞ்ச் இல்லாமல் ரிசல்ட்டுமே நமக்கு என்ன கிடையாது, நோ சேஞ்சு. அப்போ இது வந்து நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா எவ்ரி ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக்கல் இட் செல்ஃபாக இருக்கும், அதாவது சிமெட்ரிக்கலாக இருக்குங்கிறத நமக்கு சொல்லுது. அப்போ ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கான எலமெண்ட் என்ன, ஆப்ரேஷன், டிஸ்கிரிப்ஷன் சொல்லி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து சிஎன்னுங்கிற இந்த லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுவோம். இதுக்கான எலமெண்ட் அப்போ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறது அப்போ என், ஏன்னா என் தானே கொடுத்துருக்கோம். அப்போ என் ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்போ ஒன்றுன்னு போட்டப்போ அது வந்து ஒன் ஃபோல்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், அப்போ Z1ன்னு வரும். அப்போ நம்ம இங்கே வந்து சொல்கிறது வந்து என் ஃபோல்ட் ஆஃப் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எலமெண்ட். இதோட ஆப்ரேஷன் பார்க்குறப்ப ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸு. அப்போ இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ். இன்னொன்று என்ன டைப்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்னு இருக்கும். அப்போ இது ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ் வரும். அந்த ரொட்டேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை n, அதான் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ். அப்போ 360 டிகிரி டிவைட் பை n இதுக்கான ஆக்சிஸ் ரொட்டேஷன்ஸ்க்கான ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போ இந்த லைன் பாசிங் த்ரூ ஆப்ஜெக்ட் வழியாக இந்த லைன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இப்போ வந்து இந்த ரொட்டேஷன், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட்டிங், இந்த லைனை பற்றி இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொட்டேட் ஆகும். எவ்வளோ இது ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா 360 டிகிரி டிவைடட் பை n லெவல் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவல் ஓரியன்டேஷன்ஸ் வந்துருச்சு. ஈக்குவலன் ரொட்டேட் பண்ணி நமக்கு ஈக்குவலண்டான ஒரு ஓரியன்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா அந்த லைன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்னா சிஎன் லைன் ஆக்சிஸ். அதாவது இதுதான் வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவோம். அது வந்து ஒரு ஆக்சிஸ் ரொட்டேஷன் தான் நம்ம வந்து சிஎன்கிற ரேட்டில் டினோட் பண்ணுறோம். அப்போ அதை சொல்லுவோம். அப்போ இந்த இங்கே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஆக்சிஸ் தான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஃபேன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேனுக்கு வந்து 3 ரெக்க இருக்குமா, அதை என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம அதாவது அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா 3 ரொட்டேஷன்ஸ் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணணும், செகண்டு 3 டைம் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன பண்ணிடும், ஒரிஜினல் ஃபஸ்ட்டு ஒரு என்ன ஸ்டேட்டில் இருக்கும் நம்ம 3 டைம் ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு மறுபடியும் அதே ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதான் ஈக்குவல் ஓரியன்டேஷனுங்கிறது இருக்கும். அந்த ரொட்டேட் பண்ணது பிறகு நம்ம ஈக்குவல் ரொட்டேஷன். அப்போ 360 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா 360 டிகிரி டிவைட் பை n. அப்போ நம்ம 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈக்குவலாக வந்துடும். அப்போ 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ n ஈக்குவல் டு 3. 3ன்னு போகிறப்ப நமக்கு என்ன கிடச்சிடும், 1 2. அப்போ 120 டிகிரிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 120 டிகிரி நம்ம அதை ரொட்டேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரிஜினலான பொசிஷன்ஸ்க்கு வந்துடும். அப்போ என்னுக்கு வந்து 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். அப்போ அதுக்கான ஆக்சிஸ் என்ன அப்படின்னா வந்து C3 ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் ஃபேன் சொல்லியிருக்கேன், அது ஒவ்வொருத்துக்கும் வந்து மாறலாம். அப்போ ஹையஸ்ட் ஆர்டர், அப்போ C3, அப்போ C5 இப்படி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையஸ்ட் ஆர்டர் தான் என்ன சொல்லுவோம், ஆர்டர் ஆஃப் ஆக்சிஸ் தான் என்ன சொல்லுவோம்னா இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் எலமெண்ட், அதை எந்த லெட்டரால் டினோட் பண்ணுறோன்னு பார்க்குறப்ப சிக்மாங்கிற அந்த லெட்டரால் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் இதுக்கான ஆப்ரேஷன்ஸ். அப்போ ரெஃப்ளெக்ஷன், அதாவது பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் எலமெண்ட். அப்போ இது என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸு, அதாவது பிளேனில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸுங்கிறது வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு இதோட டிஸ்கிரிப்ஷன். இது வந்து இந்த பிளேன்ஸ் கட் த்ரூ த ஆப்ஜெக்டை அதாவது டிவைட் பண்ணுற மாதிரி நமக்கு தெரியும். அதாவது ஆல் ஆப்ஜெக்ட் அக்ராஸ் த பிளேன், இந்த மிரரிங் ஆல் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த பிளேன்ஸ் மேலே மிரர் மைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கணும், அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஈக்குவலன் ஓரியன்டேஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப அது வந்து மிரர் மைக்கு நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது, சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா இந்த பிளேன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னு சொல்லுவோம் அந்த சிக்மா. இப்போ ஈக்குவல் ஓரியன்டேஷனுங்கிறது வரணும் எல்லாத்துக்குமே. அப்போ அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்து சிக்மா ஹச். சிக்மாங்கிறதான அந்த பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அப்போ ஹச்சுங்கிறது இப்போ ஹரிசாண்டல் மீன்ஸ் அப்போ ஹச்சு. அப்போ இது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரிக்கே சிக்மா வெர்டிக்கல், அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து வெர்டிக்கலாக நடக்குது அப்படின்னா அது எதில் இருக்கும் அப்படின்னா கண்டெயின் அது பிரின்சிபல் ஆக்சிஸில் இருக்கும். அதே மாதிரிக்கே சிக்மா டீங்கிறப்ப டிஹெச்சில் அது வந்து டயகோனலுங்கிறப்ப சிக்மா டின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸு
ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த சிஎன்ஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த 2C2 ஆக்சிஸ்க்கு இடைப்பட்ட அந்த ஆங்கிளோட பைசெக்ஸும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து சேர்ந்துருக்கும். பிரின்சிபல் ப்ளஸ் பைசெக்ஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் பிட்வீன் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆங்கிள்ஸு. ஃபோர்த் டைப் என்ன அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ். சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். அப்போ அதுக்கான லெட்ரு வந்து ஐ. அப்போ அது ஆப்ரேஷன்ஸ்ன்னு பார்க்குறப்ப இன்வர்ஷன், ஏன்னா இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இது என்ன ஆப்ரேஷன் பண்ணும், இன்வர்ஸ் தான் பண்ணி கொடுக்கும். அப்போ ரெஃப்ளெக்ஷன், இந்த பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனுங்கிறப்ப அது வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி தான் மெயினான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கான டிஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த சிங்கிள் பாயிண்ட்டு இந்த சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். அந்த சிங்கிள் பாயிண்ட் அந்த சென்டர் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது இந்த எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கேன் பி மூவ் த்ரூ திஸ். இந்த சென்டரை போது நம்ம மூவ் பண்ணுறப்ப அந்த ஈக்குவலன்ட் பாயிண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் நமக்கு வந்து தெரியும். இந்த ரிசல்ட்டிங் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா ஈக்குவலன்ட் ஓரியன்டேஷனில் இருக்கணும். அதான் அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து சென்டர் ஆஃப் இன்வர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ எஸ், அதை என்ன சொல்லலாம், SF6 சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு. அப்போ இது என்ன சொல்லலாம், SF6ன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து எவ்ரி பாயிண்ட் வந்து ஆப்போசிட் சைடை ஈக்குவலன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது ஈக்குவலன்ட் ஓரியன்டேஷன்ஸ்ங்கிறது கிடைக்கும். இப்போ எஸ்ஸு, இப்போ இது எஃப், ஏன்னா சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடு தானே, அப்போ ஃப்ளூரைடு வந்து 6 இருக்கும். அப்போ FF அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒன்று இருக்கோ அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் ஒன்று, இதுக்கு ஆப்போசிட் ஒன்று, அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணி ஈக்குவலண்ட்டாக நமக்கு இருக்கா, அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து இந்த சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இப்போ இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்னு பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடியது வந்து அந்த ப்ராப்பர் பார்த்தோமா, அப்போ இது இம்ப்ராப்பர். அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அது வந்து ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர். இம்ப்ராப்பருக்கான லெட்ரு வந்து SN. ப்ராப்பருங்கிறப்ப CN சொல்லியிருப்போம், இது வந்து SN. அப்போ இதுக்கான எலமெண்ட்ஸ் இதுவுமே N. இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் எலமெண்ட்டு. இதுங்க இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து இம்ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸு. அது நார்மல் ரொட்டேஷன், இது இம்ப்ராப்பர் ரொட்டேஷன். அதாவது ரொட்டேஷன் ப்ளஸ் ரெஃப்ளெக்ஷன் ரெண்டுமே இது வந்து என்ன இருக்குன்னா கம்பைன் ஆகி இருக்கும். அதான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறோம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் 2 ஆப்ரேஷன்ஸு, அதாவது ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன இருக்கும், ரெஃப்ளெக்ஷன்ஸ் இன் தி பிளேன். அது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், இந்த ரொட்டேஷன் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த SN வந்து எதை ஃபாலோ பண்ணும் அப்படின்னா CN ஃபாலோடு பை சிக்மா H. அதாவது SN வந்து இந்த ரொட்டேஷன் ப்ளஸ்ஸு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷனுங்கிறது இருக்கும். அப்போ அந்த SN வந்து எது சேர்ந்தது அப்படின்னு பார்க்குறப்ப ரொட்டேஷன்ஸ் பார்க்குறப்ப CN ப்ளஸ் சிக்மா H. அப்போ ரொட்டேஷன்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ்ங்கிறது இருக்கும். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட், இந்த 5 டைப்ஸ் தான் நம்ம சிமெட்ரி எலமெண்ட் 5 டைப்ஸ் பார்த்தோம். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட் தான் என்ன அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல். என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் குரூப், ஒரு கிறிஸ்டல் ஆர் மாலிகுலர் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் குரூப்பை டிட்டர்மின் பண்ணுறதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல்ஸ், என்ன பாயிண்ட் குரூப் இருக்குங்கிறத. நெக்ஸ்ட்டு இது வந்து கிளாஸிஃபை இது ஓவரால் சிமெட்ரி வந்து நமக்கு என்ன பண்ணி கொடுக்குது அப்படின்னா அந்த கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த 5 டைப்ஸ் தான் என்ன அப்படின்னா வந்து டைப் ஆஃப் சிமெட்ரி நம்ம எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஜாமெட்ரிக்கல் சிமெட்ரியை வந்து நமக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது பாயிண்ட் குரூப் டிட்டர்மின் பண்ணுறதுக்கும் அந்த ஜாமெட்ரிக் சிமெட்ரியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து யூஸ் ஆகுது இந்த 5 டைப்ஸுமே. நெக்ஸ்ட் அந்த 5 டைப்ஸாக இப்போ பார்த்தோம்ல, அந்த 5 டைப்ஸை ஒரு டேபிளில் போட்டு அவங்களே ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துட்டு இதில் படிச்சிங்க. நெக்ஸ்ட் அங்கே யூஸ் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் ஐடென்டிங்கிறப்ப E. அதே மாதிரிக்கு நம்ம என்னென்னா ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுங்கிறப்ப CN சொல்லுவோம். அந்த பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனுங்கிறப்ப சிக்மா. அதே மாதிரி சென்டர் ஆஃப் இன்வர்ஸுங்கிறப்ப I. இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸுங்கிறப்ப SN. அங்கே பார்த்தது அப்படியே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் டேபிளில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். கரஸ்பாண்டிங் அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் ஈங்கிறப்ப ஐடென்டி டு நத்திங், எந்த ஒரு வேலையுமே செய்யாது. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ், இதை வந்து
ஆக்சிஸ் ரொட்டேஷனுங்கிறப்ப இது ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ். அதுக்கான ஃபார்முலான்னு பார்க்குறப்ப 360 டிகிரி டிவைடட் பை n. நெக்ஸ்ட்டு இது வந்து ரெஃப்ளெக்ஷன் பண்ணும், அதாவது மிரர் மாய்க்க ரெஃப்ளெக்ஷனுங்கிறது பண்ணும். இது வந்து இன்வர்ஷன்ஸு. ஒரு பாயிண்ட்டை பற்றி அதாவது ஒரு பாயிண்ட் வழியாக என்ன ஆகும், இன்வர்ஷன்ஸ்ங்கிறது நடக்கும். அதாவது தான் எக்ஸாம்பிளில் பார்த்துக்கணும். அதாவது இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நமக்கு என்ன இருக்கோ அதே சேம் ஆப்போசிட்டில் நமக்கு இருக்கும். அதாவது வந்து இன்வர்ஷன்ஸ் நடக்கும். இம்ப்ராப்பர் ரொட்டேஷனுங்கிறது ரொட்டேஷன் ப்ளஸ் ரெஃப்ளெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்தது தான் என்னென்னா இம்ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸுங்கிறது. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்தோம்ல, எவ்ரி ஆப்ஜெக்ட் எஸ் திஸ், அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எதில் வரும் அப்படின்னா அந்த ஐடென்டி எலமெண்ட். அதாவது இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஒரு டேபிளில் வந்து நம்ம ஒரு காயினை வச்சுருக்கோம். காயினை வச்சுட்டு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை, நோ சேஞ்ச் பண்ணி அந்த டேபிளில் அப்படியே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து இங்கே வரும். அப்போ இது என்ன சொல்லலாம், நோ சேஞ்சுன்னு சொல்லலாம். இது எதுக்காக இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப மேத்தமெட்டிக்கல் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் குரூப் தியரிக்கு வந்து இது இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்க்குறப்ப இந்த லைன் அரௌண்ட் தி ரொட்டேஷன்ஸ் எப்படி ரொட்டேஷன் ஆகும் அப்படின்னா 360 டிகிரி டிவைட் பை என்ன ரொட்டேஷன் பண்ணுறப்ப நமக்கு இந்த வெளில வர அந்த லீவ்ஸ் ஆகி கிடைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து இன்டிஸ்டிங்ஷபிளாக இருக்கும், அதாவது எந்த சேஞ்சும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிளேன்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ், இந்த பிளேன்ஸ் ஆஃப் பைசெக்ஷன், அதாவது எது கிடையில் பைசெக்ஷன் பார்க்குறப்ப ஆப்ஜெக்ட் இன்டூ 2 மிரர் இமேஜ் ஆஃப்ஸ்க்கு பைசெக்ஸாக இருக்கும் அந்த பிளேனு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய டைப்ஸு என்ன, ஹரிசாண்டல், வெர்டிக்கல், நெக்ஸ்ட் வந்து டயகோனல்ங்கிற 3 டைப்ஸுங்கிறது இருக்கும் எங்கே இந்த பிளேன் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில். நெக்ஸ்ட்டு சென்டர் ஆஃப் இன்வர்ஷன்ஸ் பார்க்குறப்ப சென்டர் ஆஃப் பாயிண்ட்டு எவ்ரி பாயிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு மிரர் டு ஈக்குவலன்ட் பாயிண்ட் ஆஃப் ஆப்போசிட் சைடு. அதுக்கு ஆப்போசிட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்த பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஆப்போசிட் சைட்ஸுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து காம்பினேஷன் ரொட்டேஷன்ஸ் ஃபாலோட் பை ரெஃப்ளெக்ஷன்ஸு. அந்த பிளேன் வந்து எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், ரொட்டேஷன் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அவ்வளோதான். அங்கே இருக்கிற இந்த 5 டைப்ஸ்னு சொன்ன கான்செப்டை சிம்பிளாக இங்கே கொண்டு வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறது. இப்போ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்னால் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த இந்த 5 டைப் ஆஃப் சிமெட்ரிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் மாலிகுலாக இருக்கலாம். அது வந்து கிறிஸ்டலில் வந்து எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆகிருக்கும்னா வேரி வைட்லி, அதாவது அது என்ன வேணுமாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் மாலிகுல் அது வந்து கிறிஸ்டலில் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாங்கிறத சொல்கிறாங்க. அதாவது வேரி வைட்லி, எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம், எவ்வளோ வேணும் மாறிக்கிட்டே இருக்குங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து லோ சிமெட்ரி. லோ சிமெட்ரி மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மாலிகுல்ஸ் எடுத்துக்கிறோம். லைக் என்ன மாலிகுல் அப்படின்னா வந்து CHDFClங்கிற ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன இருக்குன்னா ஒரே ஒரு சிமெட்ரி எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் வந்து லோ சிமெட்ரி. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ கார்பனுங்கிற இந்த ஒரு மெயினான ஒரு எலமெண்ட்டு, இந்த எலமெண்ட்டோட தான் என்னென்ன ஜாயிண்டாக இருக்கும் பார்க்குறப்ப HTFCl இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து இந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வந்து அங்கே ஜாயிண்ட் ஆகிருக்கும். அப்போ இதுக்கு ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்கும்னா அந்த ஹைட்ரஜன்ஸ்க்கு இந்த குளோரின்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு கலரு அதோட ஷேப் எல்லாமே வேறு மாதிரிக்கே இருக்கும். அப்போ இதெல்லாமே ஜாயிண்ட் ஆகி நமக்கு கிடைக்கிறப்ப நமக்கு ஒரே ஒரு சிமெட்ரி தான் கிடைக்கும். அப்போ அதை என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம அதை வந்து எந்த சைடாச்சும் அதாச்சும் கட் பண்ணி பார்த்தாலும் அதை வேறு ரொட்டேஷனில் திருப்பி பார்த்தாலும் ஒரே ஸ்ட்ரக்சரில் இருக்காது. அப்போ அது வந்து என்ன அப்படின்னா வந்து லோ சிமெட்ரி தான் இருக்கும். அதுவே வந்து ஹை சிமெட்ரின்னு பார்க்குறப்ப ஒரு சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கிறோம். அதில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 23 இண்டிவிஜுவல் சிமெட்ரி எலமெண்ட்ஸ்ங்கிறது இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ ஒரு கியூப் விளையாடுவோம்ல, இந்த கியூப்பில் கலர் சேர்க்குறஸ் இருக்குது அப்படின்னா அந்த கியூப்பில் நம்ம எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் அதாவது மறுபடியும் வேறு சைடு எங்கிட்ட ரொட்டேட் பண்ணாலும் அது அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துடும். அதே மாதிரி எப்படி பண்ணாலுமே அதே தான் கிடைக்கும். அப்போ அங்கே என்ன இருக்கும்னா ஹை சிமெட்ரிங்கிறது இருக்கும், இங்கே வந்து லோ சிமெட்ரிங்கிறது இந்த எக்ஸாம்பிளே உங்களுக்கு புரியும். அப்போ இந்த 23 இண்டிவிஜுவல் சிமெட்ரி எலமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒன்று வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சென்டர் ஆஃப் இன்வர்ஷனுங்கிறது ஒன்று இருக்கும். 9 வந்து
பிளேன்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷனுங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 13 ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸ். இது வந்து வேரியஸ் ஆர்டரில் நமக்கு கிடைக்குது. அதான் அந்த 23. அப்போ இங்கே இது வந்து என்ன அப்படின்னா 10 + 13 = 23 வந்து நமக்கு அதாவது 23 சிமெட்ரி எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ அந்த ஹை சிமெட்ரியில், லோ சிமெட்ரியில் ஒரே ஒரு சிமெட்ரி தான் அங்கே இருக்கும். அதாவது சிமெட்ரி எலமெண்ட் ஒரே ஒரு சிமெட்ரி எலமெண்ட் இருக்குது. அதுவே வந்து ஹை சிமெட்ரிங்கிறப்ப 23 சிமெட்ரி எலமெண்ட்டுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரி குரூப். சிமெட்ரி குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு மேத்தமெட்டிக்கல் குரூப். அதாவது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வந்து அது சேஞ்ச் ஆகாமல் அது அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய செட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் அது என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்கிரைப் பண்ணுது. அந்த டெஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு மேத்தமெட்டிக்கல் குரூப். அதாவது ஒரு ஜாமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கணும். அதாவது செட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்க்கும் அதில் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணணும், அது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிமெட்ரி குரூப்ஸ். சஜஸ் அது மாலிகுலர் அது கிறிஸ்டலாக வேணால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது இன்வேரியண்ட் இன்டிஸ்டிங்ஷன் ஃப்ரம் ஒரிஜினல் ஃபார்ம்லேருந்து என்ன இருக்குது, இன்வேரியண்டாக இன்டிஸ்டிங்ஷனாக இருக்கும். அந்த சிமெட்ரின்னு பார்க்கணுன்னா அந்த சிமெட்ரி மாதிரி தான் இதுவும் சிமெட்ரி குரூப். நெக்ஸ்ட்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் அண்ட் எலமெண்ட். நம்ம சிமெட்ரினாலே நம்ம எப்போ பேசிக்காக நம்ம படித்த அதே சிமெட்ரி தான் நமக்கு அங்கங்கே ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பார்க்குறப்ப இந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் லைக் அது ரொட்டேஷன்ஸ் ஆர் ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம். அது நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது என்ன இருக்கும், ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதாவது இன்டிஸ்டிங்விஷபிள், அது ஓரியன்டேஷன்ஸ் என்னவாக இருக்கும்னா இன்டிஸ்டிங்விஷபிளாக இருக்கும். அதான் வந்து சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு சிமெட்ரி எலமெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஜாமெட்ரிக்கல் என்டிட்டி. அது வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேஷன், அதாவது அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னதில் பெர்ஃபார்ம் ஆகுது அங்கே சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜாமெட்ரிக்கல் என்டிட்டி தான் வந்து சிமெட்ரிக்கல் எலமெண்ட். இதே பாயிண்ட்டை நம்ம இந்த வீடியோவில் ப்ரீவியஸாக பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அதே தான் மறுபடியும் அந்த டேபிள் அது கொஞ்சம் மாடுலேஷனில் இருக்குது. இப்போ இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறது ஐடென்டிட்டி. அதுக்கான சிம்பிள்ங்கிறப்ப ஈங்கிற சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்டு என்ன எலமெண்ட்டி என்ன என்டிட்டிங்கிறது இருக்கும். இங்கே வந்து என்டையர் ஆப்ஜெக்ட், அதாவது ஐடென்டிங்கிறப்ப என்டையர் ஆப்ஜெக்ட் தான் அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கும். இதோட டெஸ்கிரிப்ஷன் வந்து டூயிங் நத்திங், அதாவது எதுவுமே செய்யாது. அப்போ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஹாஸ் திஸ் சிமெட்ரி, எவ்ரி ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சிமெட்ரிங்கிறது இருக்கும். நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே தான் நம்ம வேறு மாடுலேஷனில் படிக்கிறோம். இப்போ ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ். அப்போ அதுக்கு நம்ம என்ன சிம்பிளாக சொல்லியிருந்தோம், சிஎன்னு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து ரொட்டேஷன் ஆக்சிஸ் சிஎன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே ரொட்டேட்டட் பை எப்படி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா 360 டிகிரி டிவைட் பை என்னங்கிற அந்த ஆக்சிஸை ரொட்டேட் அந்த ஆக்சிஸை பற்றி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேஷனுங்கிறது நடக்கும். இங்கே என்னங்கிறது அதோட ஆர்டரை வந்து சொல்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு ரெஃப்ளெக்ஷனுங்கிறப்ப அதாவது பிளேன்ஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் சொல்லியிருப்போம். அதை சிக்மான்னு சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து மிரர் பிளேன் தான் அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டு. இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எதை பற்றி இதில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப பிளேன்ஸில் நடக்கும். அதில் 3 டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று ஹரிசாண்டல் சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து சிஎனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரிக்கு வெர்டிகல்ங்கிறப்ப அதுவுமே இந்த இதாக இருக்குது அப்படின்னா இந்த சிஎனுக்கு பேரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சிக்மா டிங்கிறது என்ன அப்படின்னா டி ஹெட்ரலார் வந்து அது எதுக்கு பேரலாக இருக்குன்னு பார்க்குறப்ப சிஎனுக்கு இது ரெண்டும் பேரலாக இருக்குது. இது மட்டும்தான் என்னவா இருக்குது அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்வர்ஷனுங்கிறப்ப ஐயில் சொன்னோம். இப்போ சென்டர் ஆஃப் இன்வர்ஷனுங்கிறப்ப ஐ. இது வந்து ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் வழியாக நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணுறோம். அப்புறம் அவுட் ஆஃப் த சேம் டிஸ்டன்ஸில் ஆப்போசிட் சைட்லேயுமே நமக்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இம்ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸ், அது எஸ்ங்கிற அந்த சிம்பிளால் நம்ம டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அது வந்து எலமெண்ட்டுங்கிறப்ப இம்ப்ராப்பர் ரொட்டேஷன் ஆக்சிஸ் தான். அப்போ இங்கே ரொட்டேட்டட் பை இதுவுமே இந்த 360 டிவைட் பை n ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஷன் பிளேன்ஸு அது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னா அந்த ஆக்சிஸுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். நம்ம அங்கே பார்த்தா சேம் கான்செப்ட் தான், அந்த 5 டைப்ஸ் அதே தான் மறுபடியும் வேறு டேபிளில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தா டேபிளும் அதுதான். நீ ஒரு இடத்துல அந்த சென்டென்ஸாக கொடுத்துருக்கிறது கிளியராக படித்தாலும் சரி, டேபிளில் கொடுத்துருக்கு கிளியராக படித்தாலும்
சரி, இது ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் குரூப் அண்டு ஸ்பேஸ் குரூப். அது என்னன்னு பார்க்குறப்ப சிமெட்ரி குரூப்பை வந்து ஜென்ரலாக என்னென்னா 2 டைப்பாக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம் சிமெட்ரி குரூப்ஸை. அது என்னென்ன குரூப் அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து பாயிண்ட் குரூப்பு, நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து ஸ்பேஸ் குரூப். இப்போ பாயிண்ட் குரூப்புங்கிறப்ப என்ன அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸு, அதாவது ஒரு மாலிகுலர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா சிமெட்ரி ஆப்ரேஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாயிண்ட் குரூப். அங்கே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் தான் பாயிண்ட் குரூப்பு. இதில் என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து செய்கிறப்ப அட்லீஸ்ட் ஒரே ஒரு அப்ஜெக்டாவது என்ன பண்ணா, அதாவது அதோட இடம் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு அப்படியே ரிமைன் அன்மூவ்டு, எந்த இடமே சேஞ்ச் ஆகாமல் நமக்கு இருக்கணும். அதான் பாயிண்ட் குரூப். அதாவது நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ரிமூவ் ஆகாமல், அதாவது மூவ் ஆகாமல் அதே பொசிஷனில் இருக்கிறது தான். அதுதான் என்ன சொல்லணும்னா அந்த மூவ் ஆகாமல் அட்லீஸ்ட் இந்த ஒரு பாயிண்ட் மூவ் ஆகாமல் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பாயிண்ட்டை. நெக்ஸ்ட் இது வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்குறப்ப கிளாஸிஃபை மாலிகுல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறதுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அந்த மாலிகுலோட ப்ராப்பர்ட்டிஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது இந்த பொலாரிட்டி, அப்புறம் வந்து சிலரிட்டி அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கான இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் குரூப்பில் நோட்டேஷன்ஸ். இந்த பாயிண்ட் குரூப் வந்து எந்த நோட்டேஷன்ஸில் நம்ம வந்து டினோட் பண்ணுறோம்னு பார்க்குறப்ப இந்த ஷோன் ஃப்ளைஸ் நோட்டேஷனுங்கிற இந்த நோட்டேஷனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து டினோட் பண்ணுறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப C2V T6HDDன்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். இதை மாதிரி நம்ம அந்த டேபிள் பார்க்குறப்ப நான் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் குரூப் ஃபேமிலிஸ். இப்போ பாயிண்ட் குரூப் ஃபேமிலின்னு பார்க்குறப்ப அதில் என்னென்ன ஃபேமிலிஸ் இருக்குது பாயிண்ட் குரூப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குரூப் வந்து சிஎன் குரூப்பும் பாயிண்ட் குரூப் ஃபேமிலிஸ் தான். அதே மாதிரிக்கே இதை டேரக்டாக பார்த்துருவோம். அதுக்கான கீ சிமெட்ரி எலமெண்ட். அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு சிஎன் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். எங்கே அந்த சிஎன் ஃபேமிலி அப்படின்னா சிஎன் பாயிண்ட் குரூப் ஃபேமிலியில் ஒரே ஒரு சிஎன் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஒரு நான் போலார் மாலிகுலர்ஸ் எடுத்துக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும், H2O2ங்கிறது நான் போலார். அப்போ நான் போலாருங்கிறப்ப இது 2 இருக்கப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து C2. அந்த ஆர்டர் என்னவா இருக்குது அப்படின்னா வந்து 2வா இருக்கு. என்னங்கிறது ஆர்டர் தானே, அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது 2ல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் குரூப் ஃபேமிலி என்னென்னா இது எல்லாமே பாயிண்ட் குரூப் ஃபேமிலிஸ் தான் இங்கே பார்க்குறது. அப்போ CNV. அப்போ CNVங்கிறப்ப என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு CN ஆக்சிஸ் ஒன்று வரும். CN ஆக்சிஸ்னால் இந்த ஒரு ரொட்டேஷன் ஆக்சிஸ்ங்கிறது வரும். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா என் வெர்டிக்கல் மிரர் பிளேன்ஸ், அதாவது வெர்டிக்கல் ரெஃப்ளெக்ஷன் பிளேன்ஸ் வந்து சேர்ந்துருக்கும் இந்த சிஎன்வி ஃபேமிலி. இதிலே பார்த்துக்கலாமே உங்களுக்கு வந்து இது வெர்டிக்கல் ஒன்று சேர்ந்துருக்கு, அதே மாதிரி ரொட்டேஷனும் சேர்ந்து இருக்கு இந்த பாயிண்ட் குரூப் ஃபேமிலிஸில். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப அமோனியாங்கிறப்ப NH3ங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அமோனியா NH3 அப்படின்னா அப்போ 3 ஆர்டர் 3 இருக்குது. அப்போ வந்து C3Vங்கிறது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. நெக்ஸ்ட்டு CNH. இப்போ விங்கிறது வெர்டிக்கல்னு சொல்கிறப்ப ஹச்சுங்கிறது நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் ஹரிசாண்டல். இதே தான் சேம் இந்த CN ரொட்டேஷன்ஸ்ங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரிக்கே இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இங்கே என் மிரர் ரெஃப்ளெக்ஷன் வெர்டிக்கல் ரெஃப்ளெக்ஷனுங்கிறது இருக்குது. ஆனால் இங்கே என் கிடையாது. இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஹரிசாண்டல் மிரர் பிளேன்ஸ்ங்கிறது இங்கே இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்னென்னு பார்க்குறப்ப trans1 and 2 டைக்ளோரோஎத்திலீன். அப்போ டைக்ளோரோஎத்திலீன் C2Hங்கிறது அதாவது ஹரிசாண்டல் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதனால் வந்து H இது வெர்டிக்கல்னால விங்கிறது சொல்கிறதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு TNHங்கிறது என்ன அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் குரூப். அப்போ இது என்ன சொல்லலாம், இங்கே என்ன இருக்குது சிங்கிற அந்த ரொட்டேஷன்ஸும் இருக்குது, ரொட்டேஷன் ஆக்சிஸும் இருக்குது, ப்ளஸ் C2 அதாவது இது எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா வந்து CNக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆக்சிஸும் இருக்குது. அதே மாதிரிக்கே
இந்த ஹரிசாண்டலும் இங்கே என்னங்கிறது இருக்குது. ஹரிசாண்டல் பிளேன் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பென்சின்ங்கிறப்ப நமக்கு தெரியும் C6H6ங்கிறது அதோட கெமிக்கல் ஃபார்முலா. அப்போ வந்து என்ன இருக்குது இங்கே 6 அப்படின்னா வந்து T6H, இந்த எண்ணுக்கு பதிலாக 6 போட்டுக்கிறோம். இங்கே எண்ணுக்கு பதிலாக 2ங்கிறது போகிறோம், இங்கே எண்ணுக்கு பதிலாக 3 போட்டிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு TdOH IHங்கிறது வந்து பாயிண்ட் குரூப். அதாவது என்ன அப்படின்னா வந்து இது டெட்ராஹெட்ரல், இது வந்து ஆக்டாஹெட்ரல், இது வந்து ஐசாக்கோஹெட்ரல்ங்கிறது பாயிண்ட் குரூப்பு. இது இதுக்கான சிமெட்ரி எலமெண்ட் பார்க்குறப்ப இது வந்து ஹை சிமெட்ரி குரூப்பாக இருக்கிறதுலே இந்த டைப்ஸில் இது வந்து ஹை சிமெட்ரி குரூப்பாக இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப மீத்தேன், அதாவது CH4. அப்போ CH4ங்கிறப்ப டெட்ராஹெட்ரல், 4ங்கிறப்ப டெட்ரான்னு வருமா, அப்போ அதுக்கான இதை என்ன யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து TD தான் அதுக்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி SF6ங்கிறப்ப இது வந்து 6ங்கிறப்ப நமக்கு தெரியும் ஆக்டல், அப்போ வந்து OHங்கிற சிம்பிளாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ் குரூப். ஸ்பேஸ் குரூப்புங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃபுல்லாக அதாவது என்டையர் கிறிஸ்டல் சிமெட்ரியுமே நம்ம எதால் வந்து நம்ம டெஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 3 டைமென்ஷனல் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சராக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். அதை தான் வந்து ஸ்பேஸ் குரூப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து அன்லைக், அதாவது பாயிண்ட் குரூப் மாதிரி இல்லாமல் ஸ்பேஸ் குரூப் வந்து என்னவும் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரி எலமெண்ட் வந்து இங்கே இன்க்ளூட் ஆகும். அப்போ என்ன பண்ணாது, பாயிண்ட் குரூப்பில் டிரான்ஸ்லேஷன் சிமெட்ரிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ ஆக்சிஸ் அண்டு கிளைடு ஆக்சிஸ்ங்கிறது எங்கே வரும் அப்படின்னா வந்து இந்த ஸ்பேஸ் குரூப்பில் வரக்கூடியது. அப்போ இதில் என்ன இருக்கும், இந்த ஸ்க்ரூ ஆக்சிஸுங்கிறப்ப ரொட்டேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனுங்கிறது இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த கிளைட் பிளேனுங்கிறப்ப ரொட்டேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்லேஷனுங்கிறது இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேஷன் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த சிங்கிள் பாயிண்ட் ஃப்ரம் த, அதாவது ரிமைனிங் ஃபிக்ஸ்டு, அதாவது ஃபிக்ஸ்டாக இருக்கிறத வந்து இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்பேஸ் குரூப் என்ன இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரிஸ், அதாவது ஒரு இன்ஃபினிட் கிறிஸ்டல்ஸ்க்கு வந்து என்னவா இருக்குன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் சிமெட்ரியாக இருக்குது இந்த ஸ்பேஸ் குரூப்பு. இதுக்கான நோட்டேஷன்ஸ் பார்க்குறப்ப இந்த ஸ்பேஸ் குரூப் வந்து இந்த ஹெர்மன் முக்கை நோட்டேஷன்ஸ் தான் இந்த இதுக்கான, அதாவது ஸ்பேஸ் குரூப்புக்கான நோட்டேஷன்ஸ் வந்து இந்த நோட்டேஷன்ஸ் நம்ம பாயிண்ட் குரூப் தனியாக பார்த்துட்டோம். அதே மாதிரிக்கே நம்ம வந்து இந்த கிறிஸ்டலோகிராஃபிக்கில் 32 பாயிண்ட் குரூப்பும் 230 ஸ்பேஸ் குரூப்பும் இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வெக்டார் எஸ், அதாவது காம்பவுண்ட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து 2, 4, 6ங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கான டைரக்ஷன் இன்டிஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது டைரக்ஷன் மீன்ஸ் என்ன இருக்கும்னா நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் 2, 4, 6ங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன மினிமமான வேல்யூஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ இது எல்லாத்தையுமே எதாவது டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 2ங்கிற வேல்யூஸால் டிவைட் பண்ணலாம். 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 1, இதை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2, 6 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 1, 2, 3ங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். இதுவே இதே ஆப்ஷன் கொடுக்காம கமாவில் கொடுத்து 1, 2, 3ன்னு கொடுத்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டைரக்ஷனாக ஸ்கொயர் ப்ராக்கெட் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், அப்போ இந்த கிறிஸ்டலோகிராஃபி ஆக்சிஸ், அதாவது கிறிஸ்டலோகிராஃபியில் வந்து 3Dயில் நமக்கு நம்பர் ஆஃப் பாசிபிள் பாயிண்ட் குரூப்பு ஸ்பேஸ் குரூப் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ தான் பார்த்துருந்தோம். பாயிண்ட் குரூப்புங்கிறப்ப 32வும் ஸ்பேஸ் குரூப்புங்கிறப்ப 230ங்கிறது பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேர்டு கொஸ்டின் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ளோசஸ்ட் பேக்டு டைரக்ஷன்ஸ் ஆஃப் FCC கிறிஸ்டலுக்கான இந்த க்ளோஸ்டு பேக் டைரக்ஷன்ஸ் பார்க்குறப்ப நம்ம அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சொல்லியிருந்தோமா. அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 110ங்கிறது தான். தேர்ட் கொஸ்டின், இந்த சிமெட்ரி எலமெண்ட் அசோசியேட்டட் வித் மிரர் ஆப்ரேஷன்ஸ் கூட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய சிமெட்ரி எலமெண்ட் என்ன எலமெண்ட் பார்த்தோம்னா பிளேன் தான். ஏன்னா இந்த பிளேனில் தான் நமக்கு என்ன இருக்கும், அந்த ரிஃப்ளெக்ஷனுங்கிறது நடக்கும். அப்போ அதுக்கான ஆன்சரும் ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் கொஸ்டின், அப்போ இம்ப்ராப்பர் ரொட்டேஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது எந்த வேல்யூஸ்ன்னு பார்த்தோம்னா இம்ப்ராப்பருங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா எஸ்
என்னங்கிறது தான் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து டி. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த கிறிஸ்டலோகிராஃபி அந்த டைரக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி பார்த்தோம். அதை எப்படிலாம் நம்ம டினோட் பண்ணுறோம், நெகட்டிவ் இண்டிசஸ்லாம் இருக்கும் எப்படி டினோட் பண்ணுறோங்கிற அந்த இதை பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் ஃபேமிலி ஆஃப் டைரக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப்புறம் லீனியர் டென்சிட்டியை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த 5 டைப்ஸ், அந்த சிமெட்ரி எலமெண்ட்ஸ்க்கான 5 டைப்ஸ், இந்த மெயினான 5 டைப்ஸ் அதை தான் நம்ம டேபிளாகவும் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு அதுக்கான அந்த பாயிண்ட் குரூப்னா என்ன, ஸ்பேஸ் குரூப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்துருந்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.